76 ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 879 ஆராதனை கீதங்கள். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்த போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன உதவி ஒரு மனுஷன் செஞ்சா கூட உடனே நம்ம என்ன செய்யறோம்? தேங்க்ஸ் பண்றோம். ஒரு பாருங்க, நம்ம ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், ஒரு லீவ் லெட்டர் என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அன்ஏபிள் டு அட்டெண்ட் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு தேங்கிங் யூ அப்படின்னு என்ன செய்யறாங்க, போடுறாங்களா இல்லையா? தேங்கிங் யூ. லீவ் கிடைச்சதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடறோம்? தேங்கிங் யூ போடுறோம். வேற ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம ஒருத்தர் போய் கேட்கிறோம், அவர் அப்புறம் தாரேன்னு சொன்னா கூட தேங்க்யூ அப்படின்னு கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடறோம்? தேங்க்யூ சொல்லிடுறோம். அந்த நன்றி சொல்ற வார்த்தை அது கொடுக்கறவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், கொடுக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வரும். ஆனா நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிற, நமக்கு நன்மைகளை செய்திருக்கிற, நம்முடைய குடும்பங்களை பலப்படுத்தி இருக்கிற, நம்மை திடப்படுத்தி இருக்கிற, இம்மட்டுமாய் நமக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிற அருமையான ஆண்டவருக்கு, கொடுத்த ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளாததையும் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என்பால் ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். இதயத்தை திறந்து நன்றி சொல்லுமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு சேர்ந்து தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவது அவருக்கு பிரியமான ஒரு காரியம். ஐயா, நான் இத்தனை வருஷமா நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், பல வருடங்களாக நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை.
என் கணவர் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, என் குடும்ப வாழ்க்கையில மாற்றம் இல்லை, என் சரீர பலவீனத்துல மாற்றம் இல்லை, நான் கைது செய்கிற தொழில்கள்ல மாற்றம் இல்லை, எல்லாமே எனக்கு வேதனையை, துன்பத்தை, துக்கத்தை கொடுத்திருக்கிறது. நான் எப்படி அவருக்கு நன்றி சொல்ல முடியும்? ஒரு காலத்துல நான் பயங்கரமான பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தி கூட்டுக்கு வந்திருக்கிற அருமையான அவங்களுடைய தாயார் வீட்டில் தான் நாங்கள் தங்கி இருந்தோம். ஓலை வீடு, ஓலை குடிசை வீடு, சின்ன வீடு. அவங்க வீட்லேயும் பிள்ளைங்க ஜாஸ்தி, இங்கே நாங்கள் 4 பேர். உண்மையிலே நான் அவங்கள எனக்கு அண்ணி தான் இவங்க அம்மா, ஆனால் நான் பெரியம்மான்னு தான் கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு தாய் போல எங்களை நேசிச்சவங்க. கடந்த கொரோனா காலத்தில் அவங்க இறந்து போனாங்க. அப்போ எனக்காக ஜெபிக்கும் பொழுது நான் உள்ள ஒரு ஓலை குடிசுக்குள்ள உள் ரூம்ல நான் குடிச்சிட்டு படுத்து கிடப்பேன். இன்னொரு சின்ன இது மாதிரி இருக்கும், அதில் என் ஒய்ஃபு, என் பிள்ளைகள், அருமையான தம்பி எல்லாரும், இவங்களுடைய தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ எங்கள் குணசலி பெரியம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக, மோகனுக்காக ஆண்டவரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஆண்டவரை துதியுங்க. அப்படி துதிக்கும் பொழுது தான் இந்த பாவத்தில் கிடந்த என்ன, வாழ வழி இல்லாம கிடந்த என்னை, அழிஞ்சு போற சூழ்நிலையில் இருந்த என் குடும்பத்துக்காக, இந்த பாவிக்காக துதிச்சாங்க. என்னுடைய மனம் திரும்பதற்காக நன்றி செலுத்தினாங்க. ஆண்டவர் என்று உங்கள் முன்பதாக என்னை ஒரு ஊழியக்காரனை நிறுத்திருக்கிறார். இங்க மாத்திரம் இல்லை, நிறைய இடங்களுக்கு ஆண்டவர் எங்களை ஊழியத்தின் பாதையிலே கொண்டு செல்ல வைத்திருக்கிறார். நான் நினைச்சு கூட பார்க்காத நன்மை இது. என் வாழ்க்கையில ஒருவேளை பத்திரிகைகள் இருந்தா கூட இப்ப நான் ரிட்டையர்ட் ஆகி அடுத்த நேரம் என்ன செய்து திறமை தவிச்சு கொண்டிருப்பேன். ஆனால் ஜீவன் உள்ள வரை, என் கடைசி மூச்சு இந்த உலகத்துல உள்ள வரைக்கும் ஆண்டவர் எனக்கு என்னை வாழ வைத்திருக்கிறார். 2வது ஸ்டான்ஸா பாருங்க, மரண பள்ளத்தாக்கில் எப்ப நான் குடிச்சிட்டு சாவேன்னு தெரியாது, அப்படிப்பட்ட மோசமான நிலையில இருந்த என்ன எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்த ஆண்டவர். அல்லேலூயா. இதே போன்று உங்கள் குடும்பத்திற்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்க குடும்பத்துல போதை பழக்கத்துக்கு, வேறு விதமான பழக்கத்திற்கு, பாவத்திற்கு அடிமையாகி ஒருவேளை நீங்க அவங்களை வெறுக்காதீங்க, வெறுக்காதீங்க. நீங்க அவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவங்கள நினைச்ச ஆண்டவரை நீங்க துதிங்க. ஒரு பெரிய மேன்மை நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. இதற்கு நான் சாட்சி பிரதர், நான் சாட்சி சிஸ்டர். ஒப்பு கொடுப்போமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருக்கிறோங்கிறதுக்கு அடையாளமா நாம் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே மக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். ஏனென்றா நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்களாம். எப்படி ருசித்து பார்க்கணுமா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதைத்தான் ருசிக்க போறோம். அவருடைய நன்மை நம்ம ருசிக்க போறோம். சிஸ்டர், பிரதர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எத்தனையோ மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம். நல்லவே அப்படின்னு நினைச்சிருப்போம், நல்லவே நினைச்சிருப்போம். ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருப்பாங்க. ஆனா இயேசு ஒருவர் தான் மாறாமல் நம்ம மீது அன்பு செலுத்துகிறவர்.
நல்லவர்ங்கிற அந்த வார்த்தைக்கு தகுதி உள்ளவர் யார்? ஒருவர் தான், இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அதனாலதான் அவர் கெட்டவங்களாகி நம்மளை நல்லவங்களா மாத்திரக்கு அவர் அந்த உலகத்துல வந்தார். நானும் என் வாழ்க்கையில நிறைய பேரை நம்பி ஏமாந்தது உண்டு. இவங்க ஏன்டா அன்பா இருக்கிறாங்க, அவங்க ஏன்டா அன்பா இருக்கிறாங்க, இவங்க எனக்கு நன்மை செய்வாங்கன்னு நினைச்சு வாழ்க்கையில நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன், செம்ம அடி வாங்கியிருக்கேன். ஒரு காலத்துல எந்த மனுஷனுமே என்னை நம்பக்கூடாது, எவரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு நினைச்சு என் வாழ்க்கையை அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் ஆண்டவர் சொன்னார், என்ன நம்பு, நான் நல்லவர் என்று சொன்னார். அவரை நம்பினபடினால்தான், என் ஆண்டவர் நல்லவர் என்பதை நான் நம்பினபடினால்தான் இன்னைக்கு அவர் நல்லவர், நன்மை செய்கிறார் என்பதை நாங்களும் எங்கள் குடும்பமும் ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சாட்சி என் மனைவி வேண்டாம், எனக்கு சாட்சி என் பிள்ளைகள் வேண்டாம், நீ செய்து கொடுக்க வந்திருக்க மகனே அதற்கு சாட்சி. அல்லேலூயா. நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்திலே 981 பாடல், புதுவாழ்வு பாடல் புக்கில் மட்டும்தான் அது இருக்கும். 981. நல்லவரே, என் இயேசுவே. நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கணமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கணமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே புகழ். என் இயேசுவே. எல்லா துதியும்
புகழும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே சொந்தமானவரே, ஒருவருக்கே சொந்தம். நாங்கள் வெறுமையான மனிதர்கள் அப்பா, நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருக்கிறவர் அப்பா. நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அல்லவா ஆண்டவரே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, ஆதியும் அந்தமும் இல்லாதவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. துதிகன மகிமைக்கு ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அல்பா ஒமேகாவும் ஆனவர் அவர். துதிகன மகிமைக்கு பாத்திரர், அவரே பரிசுத்தர், அவரே பரிசுத்தர். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா. அவர் நம்மை நிரப்புகிற ஆண்டவர், நம்மை நிரப்புகிற ஆண்டவர். ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவுமேகாவுமானவர் இவர். ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவுமேகாவுமானவர் இவர். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உம்மை ஆராதித்த, உம்மை துதித்த, உமக்கு நன்றி செலுத்தின ஒவ்வொரு இதயங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். எத்தனையோ பாடுகள், எவ்வளவோ கண்ணீர், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆனந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒன்றுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. நீ எந்த காரியத்தை மனசுல நினைச்சு ஏங்கி தவித்து, எனக்கு இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, இல்லாட்டி நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்குமா, என் வாழ்க்கையில இனிமே நான் சந்தோஷமா இருப்பேனா, எனக்குரியதை நான் பெற்றுக்கொள்வேனா, அப்படி ஏங்கி தவித்து இந்த இடத்துல இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி, உங்களுக்கு கொடுக்கும்படி இன்று தேவனாகிய கர்த்தர் நினைத்து விட்டார், நினைத்து விட்டார். அவர் செய்ய நினைத்துட்டாரு. அவர் செய்ய நினைத்ததை இனி தடை செய்ய ஒருவராலும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தயவுசெய்து உட்கார்வோம். கர்த்தருடைய செய்தியை கொடுக்க தம்பி அகஸ்டின் கோயில் பிச்சவர்களை கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மகிமைப்படுத்த அன்புடன் வரவேற்போம். மணிமங்கலம் CSI சென்ட் பால்ஸ் சர்ச்சினுடைய பொறுப்பாளரும், அங்கிருந்து நிறைய பகுதிகளில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. கரூர் மற்றும் நிறைய பகுதிகளில் கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிற அருமையான தம்பியை நான் இயேசு நாமத்தினால என்னுடைய சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் ஏலும் ஜெப வீட்டு
இங்க கவனிங்கம்மா. ஏலிம் ஜெப வீட்டார் சார்பில் அன்புடன் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் நல்ல செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. இன்று உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். God bless you. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே அடியேனை உங்களோட கூட அழைத்து வந்த என் அன்பு இயேசுவுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏலிம் ஜெபவுட்டினுடைய பாஸ்டர், அவர் பாஸ்டர் இருந்தாலும் எனக்கு சித்தப்பா. அல்லேலூயா. எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது அதிக அன்பு அக்கறை உள்ள ஒரு குடும்பம். ஐயா சொன்னது போல அவர்கள் எங்கள் வீட்டில் தங்கி இருந்தது நாங்கள் செய்த பாக்கியம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்பொழுது மிகுந்த சந்தோஷம். அடியேனை இந்த இடத்துல கொண்டு நிறுத்துவதற்கு இந்த திருச்சபை, இந்த சபையானது மிகவும் பயனுள்ளதாக இருப்பது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த உபாச செப கூட்டத்தில் நான் முதல் முறையாக தான் இந்த உபாச செப கூட்டத்தில் ஒரு வார்த்தையை பேசினேன். நான் அதிக பிரசங்கிக்காரர் அல்ல, திருச்சபையை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மூப்பர், அவ்வளோதான். 2006 என்னுடைய திருச்சபை அந்த இடத்துலேயே துவங்கப்பட்டது. அப்போ என்னை கூப்பிட்டு எங்களுடைய தலைமை போதகர், அதாவது டிஎஸ்சி திருச்சபை சார்ந்தவன், தலைமை போதகர் என்னை கூப்பிட்டு, என்னைய இந்த திருச்சபை, கிளை திருச்சபை ஒன்றும் ஆரம்பிக்கப்பட வேண்டும், நீ பார்த்து கொள்கிறாயா என்று கேட்கும்போது எனக்கு அதுக்கும் வெகு தூரம் என்று சொன்னவன் நான். ஏன்னா வேதத்தில் நான் இன்றைக்கு அதை குறித்து நான் மிகுந்த துக்கப்படுகிறேன். தொடர்ந்து 3-4 தலைமுறையாக கிறிஸ்தவனாக இருந்தாலும் வேதத்தை பற்றி சரியாக அறியாத ஒரு சூழ்நிலையிலே நான் வாழ்ந்து வந்திருந்தேன். இங்கே நிறைய காரியங்களை குறித்து ஜெப விண்ணப்பம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒருத்தர் ஜெபிக்கும்போது தேசத்தில் உள்ள பிரச்சனைகளை குறித்து ஜெபிச்சோம். இன்றைக்கு இந்த உபவாச ஜெப கூட்டமானது திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய ஜெபமானது நிறைய திருச்சபையிலே காணப்படவில்லை. தூரத்தில் உள்ள பிள்ளைகளும் ஏசப்பாவுடைய பிள்ளைகள் சொல்லி ஒரு ஜெபத்தை ஜெபிச்சிங்க. சங்கீதம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நல்லோருக்கும் தீயோருக்கும் அவர் தான் கர்த்தர், அவர் தான் தேவன். ஸோ இங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அது கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அந்த உணர்வை இந்த திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறதை பார்த்து நான் மிகுந்த ஆண்டவருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசாங்கத்தை பற்றி, தேர்தலை பற்றி ஜெபிக்கும் பொழுது டாஸ்மாக் கடையை குறித்து ஜெபித்தார்கள். ஒரு சம்பவத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். என்னுடைய திருச்சபை அமர்ந்திருக்கிற, என் திருச்சபை இருந்திருக்கிற இடத்துல ரைட் சைடு கடைசி பக்கம் எங்கள் திருச்சபை, லெஃப்ட் சைடில் கடைசி பக்கம் டாஸ்மாக். அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் அந்த தெரு, எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நாங்கள் ஜெபித்தோம், இதேபோல் கூடி நாங்கள் அதிகமாக ஜெபித்தோம், இந்த டாஸ்மாக் கடையை இங்கேருந்து அகற்றி எடுக்கணும்னு சொல்லி. ஒரு 100 நாள் கணக்கு வச்சு ஜெபித்தோம். ஆனால் 100 நாள் ஆயிடுச்சா எத்தனை ஆச்சுன்னு எனக்கு இப்போ சொல்ல தெரியல. ஸோ அந்த கடை அந்த கிராமத்தில் இல்லாதபடிக்கு கர்த்தர் அந்த நாளில் எடுத்து கொடுத்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த அரசாங்கம் வரும்போது மறுபடியும் அந்த ஊருக்கு இந்த வந்துச்சு. ஆனால் நம்ம பகுதி இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஆனால் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று சொல்லி அநேக திருச்சபைகளை செபிக்கிறோம் தொடர்ந்து. ஏன்னா குடும்பங்களை சீரழிக்கக்கூடிய ஒரு
ஒரு கொடிய விஷம்னு கூட அதை சொல்லலாம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் ஒரு சபையில் ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. இந்த குடி பழக்கத்தில் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிச்சுக்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் அதை ஒரு ஜெப குறிப்பில் எழுதி தனிப்பட்ட ஜெபத்தில் தினந்தோறும் செபிக்கிறது வழக்கம். இரவில் ஆன்லைன் ப்ரேயர்லையும் நாங்கள் அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி, ஒரு குடும்பத்தின் பெயரை சொல்லி நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சாட்சியில் பகிர்ந்து கொண்டார்கள். என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஜெபமாக இருந்துச்சு. கர்த்தர் அதை அப்படியே அங்கீகரித்தார். இந்த மகனை குடிக்காதன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாப்புல, அதனால் வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அதை பற்றி பேசினாலே சண்டை வருது. அது எப்படி இதை நிப்பாட்டுறதுன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஒரு வித்தியாசமான ஜெபத்தை அவர் ஜெபித்திருக்கார். குடிக்கணும்னு நினைச்சாலே போதும், ஒன்று வாந்தி வரணும், இல்லைன்னா ஜுரம் வரணும்னு. வீட்டில் இருந்து அவர் கிளம்பி நேராக போவாராம். அந்த கடைக்கு போகிற வரைக்கும் தெளிவாக இருப்பாராம், உற்சாகம் இருப்பாராம். அங்கே போனோன்னா ஒரு குளிர் ஜுரம் வந்துருமா. ஹல்லேலூயா. அதாவது ஜெபம் எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஜெபமாக நம்மளது ஜெபம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ராஜா, அந்த ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறான். வியாதிஸ்தர்களுக்காக நிறைய ஜெபிச்சோம். இது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. சத்ருவானன் வியாதிக்குள்ள கொண்டு வந்து சமாதானத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்னைக்கு வியாதி அதிகமாக பெருகி கொண்டு போகிறது. அதற்காக ஜெபிச்சோம். எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கு. இப்படிப்பட்ட ஜெபம் இங்கே இருக்கு என்று சொல்லி நான் வரவில்லை. நான் சென்ட்ரலாக இருக்கும் என்று சொல்லி வந்தேன். உபாச கூட்டத்தில் உபாசத்தை குறித்து பேசிட்டு போயிடலாங்கிற மாதிரி வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது வித்தியாசமான ஒரு ஜெபமாக இருக்கிறதை கர்த்தர் நினைவுபடுத்த விரும்புகிறார். கடன் பிரச்சனைக்காக ஜெபிச்சோம். அதுவும் உண்மையிலே அதுவும் ஒரு கொடிய வியாதி போல இருக்கிறது. ஏன்னா அதுக்குள்ள இருந்து வெளியே வந்த ஆளில் நான் ஒருவன். 2013ஆம் ஆண்டு, இதெல்லாம் இந்த செய்திக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இருக்கேன். 2013ஆம் ஆண்டு 1.5 கோடி ரூபாய் கடனுக்கு தள்ளப்பட்டேன். 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 1.5 கோடி ரூபாய் கடனுக்கு தள்ளப்பட்டேன். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறனோ அப்படி தான் ஆண்டவர் அன்னைக்கு வச்சிருந்தார். என் முகத்தில் ஒரு வாடல் தெரியாது. என்னை பார்த்தா அவ்வளோ கடன் இருக்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறது யாரு? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள், ஒரு மனுஷனுக்குள்ள அவர் வரும்பொழுது, அவன் முகம் பிரகாசமாக இருக்கும். ஸோ ஆனால் அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது இன்றைக்கி இதெல்லாம் அந்த கடன் பிரச்சனைக்காக சொல்லும் பொழுது இதெல்லாம் நான் நினைத்து பார்த்துக்கிட்டு அங்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தேன். மழை போல இருந்துச்சு கடன், அவ்வளோ பெரிய கடனை எப்படி அடைக்கிறது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் பனி போல் அதை மாற்றி கடன் அடைக்க உதவி செய்தார். ஒரு சில ஆண்டுகளிலே அதற்கு ஒரு வழிவாசல்களே அவர் திறந்துருவார். எப்படின்னா அவரை நம்பி இருக்கும் பொழுது கொஞ்சம் கூட விசுவாசத்தில் குறைஞ்சிடக்கூடாது. 1% நீங்கள் குறைஞ்சிட்டாலும் அது நிச்சயமாக நடக்காது. ஏன்னா நம் தேவன் வந்து போலியான வாழ்க்கையை அங்கீகரிக்கிற தேவன் அல்ல. அவர் ஒரிஜினாலிட்டி. அதில் கொஞ்சம் கூட பிசுறு அடிக்கக்கூடாது, குறைவு இருக்கக்கூடாது. சந்தேகம் இல்லாதபடிக்கு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர், நாங்கள் அப்படி தான் விசுவாசித்தோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு விடுதலையை கொடுப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருந்த அந்த கடன்களை அடைத்து கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். 3 நாளைக்கு முன்னாடி செய்தித்தாள்களில் பார்த்துருப்பீங்க. படப்பைக்கு அடுத்த ஊர் ஆதனூருக்கு அடுத்த ஊர் மாம்பாக்கம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 நாளைக்கு முன்பு தகவல். 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஒரு தாய் 2 பிள்ளைகள் கிணத்துல விழுந்து ஜீவனை மறித்து கொண்டார்கள். அதற்கு முன்பதாக கொரோனா டைமில் தன்னுடைய கணவர் தொழிலில் நிறைய கடன் பிரச்சனை. ஸோ அவரும் இதே தற்கொலை நாவி அப்படி சுற்றி தெரிகிறது. கொரோனா போய் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் கழிச்சு இந்த அம்மாவும் அந்த பிள்ளைகளும் கிணத்திலே விழுந்து மறித்து போய்விட்டார்கள் என்று சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தா நமக்கு பக்கத்தில் உள்ள கிராமம்.
ஸோ இப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகளை குறித்து இந்த இடத்துல செபிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்த நான் விரும்புகிறேன். இந்த உபவாச சபட கூட்டத்தில் இப்படிப்பட்ட விண்ணப்பங்களுக்கு நீங்கள் செபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாறும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவராக இருக்கார். சரி, எடுத்தவர்கள் வாசிங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். தரிசனம் என்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நீண்ட நாட்களாக ஒரு விண்ணப்பத்தோடு நீங்கள் காத்திருக்கு சொன்னால், நெடுநாளாக பல வருஷமாக நான் செபிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த காரியம் வாய்க்கவில்லை என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாகவே சொல்கிறார், ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையுடைய சிறையிலே அரணுக்கு திரும்புங்கள், இன்றைக்கே நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு சொல்றாரு, இன்றைக்கே நான் ரட்சிப்பு தருகிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். இந்த வார்த்தையை 100% நம்பிக்கையோடு நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய இருக்கிற குறைவுகள் எல்லாம் என் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் சரி, 1.5 கோடி ரூபாயை ஒரு சில ஆண்டுகளிலே கர்த்தர் கொடுக்க முடியும் என்று சொன்னால், இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கையில் விசுவாசத்தில் ரெண்டுமே ஈக்குவலான ஒரு வார்த்தை. நம்பினா தான் விசுவாசம் இருந்தால் தான் ஆண்டவர் தருவான்னு சொல்லி நம்ப முடியும். ஸோ இந்த விசுவாசத்தில் கொஞ்சம் கூட குறைவில்லாதபடிக்கு நீங்கள் அதில் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது, அதில் நிலைத்திருக்கும் பொழுது, நிச்சயமாக கர்த்தர் ஒரு சிறையிருப்பை மாற்ற அவர் வல்லவராயிருக்கார். அவர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். சில காரியங்கள் நம்மள்டிருந்து விடுபடும் பொழுது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, விடுவிவீங்கள் அப்பொழுது விடுவிக்கப்படுவீர்கள். உங்கள்கிட்ட இருக்கிற காரியங்களை குறித்து, தேவையில்லாத காரியங்களை குறித்து நீங்கள் விட்டு விலகி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வரும் பொழுது ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லவராயிருக்கிறார். இந்த விசுவாசத்தை பற்றி பேசும்பொழுது இன்னைக்கு நம்ம விசுவாசமாக தான் இருக்கிறோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த கால தாமதம் என்று ஒன்று வருகிற பொழுது விசுவாசம் நமக்குள்ளே குறைந்து போகிறதை பார்க்க முடிகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்துல ஒரு விஷயம் இருக்குது, வாசிங்களா? அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெப ஆலய தலைவன், ஒரு ஆலயத்தில் நடத்தக்கூடிய ஒரு தலைவன், அவனுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குது. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவர் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையிலே வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்ப ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அங்க வந்து மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற பிள்ளை, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயோ 1 மணி நேரத்திலேயோ 2 மணி நேரத்திலேயோ பிள்ளை மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து கையை ஜெபம்னா நிச்சயமாக ஜீவன் திரும்ப வந்துடும் சொல்லி அவன் விசுவாசம், அவன் 100% விசுவாசத்தோட ஆண்டவரை வந்து வேண்டிக் கொள்கிறான். அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் அவனோட கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். போதும் போதும்.
இப்ப இந்த யாவீரு, இந்த ஜெப ஆலய தலைவன் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரை பார்க்கறான், ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துக்கிறாப்ல, கேட்கிறாப்ல. ஆண்டவர் அதை அப்செட் பண்றார், நான் வர்றேன்னு சொல்றாப்ல. நான் இப்போ எனக்கு வேலை இல்லை, வேலை இருக்குன்னு சொல்லலை, நீ போ நான் வரேன்னு சொல்லலை. உடனே அவர் கூட கடந்து போகிறத பார்க்க முடியுது. இடையில ஒரு சின்ன பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனை வருது? ஓகே 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 ஒரு கூட்டம், ஒரு நெருக்கம் அங்கே ஏற்படுகிறது, ஒரு டிராபிக் ஜாம் அங்கே ஏற்படுகிறது. இவனுடைய மனசு எப்படி இருந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? திரளான கூட்டம்னு சொல்றது வசனம். அப்போ ஒரு 1000க்கு மேற்பட்ட ஜனங்கள் சொல்லிக்கலாம். இன்றைக்கு இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் அன்னைக்கு இருந்திருக்காது, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லை வேகமாக கடந்து போறதுக்கு வாகனங்கள் இருந்திருக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. இந்த யாவீருடைய மனப்பக்குவம் எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி யோசிக்கிறேன். நான் யோசித்து அப்படி தான் பார்த்தேன். காலையில் இதை எடுக்கும் பொழுது நான் அப்படி யோசித்து பார்க்கிறேன். அவனுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் அவனுக்குள் இருந்திருக்கும். கொஞ்சம் பிசுறு அடிச்சிருந்தாலும், கொஞ்சம் விசுவாசம் குறைஞ்சிருந்தாலும் நிச்சயமாக நடக்காது. இங்க ஜன நெருக்கம் வந்துருச்சு. அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கும், அவனுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும். ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்படாமல் பேசாமல் அங்கேயே நிற்பதை பார்க்க முடிகிறது. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வருகிறாள் ஆண்டவருடைய. ஆனால் எதுக்காக அந்த கூட்டம், எதுக்காக அந்த தாமதம் என்று சொல்றேன்னா, இங்கே ஒரு ஹீலிங் நடைபெற வேண்டும், இங்கே ஒரு விடுதலை நடைபெற வேண்டும். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு உள்ள அந்த பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வரணும், முடிவுக்கு கொண்டு வரணும். அந்த சம்பவம் அங்கே நடைபெறுகிறதை பார்க்க முடிகிறது. அங்கிருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில தான் யாவீர் வீட்டிலிருந்து சிலர் வருகிறதை பார்க்க முடிகிறது. உன் மகள் மரித்து போய்விட்டாள். ஹல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் அந்த யாவீருக்கு? அந்த தலைவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த ஜெப ஆலய தலைவனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அப்படி யோசிச்சு பார்க்கும்படியாக கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். யோசிச்சு பாருங்க, அப்படி சிந்திச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுகிற பிள்ளைகளாய், சின்ன காரியத்தை திருச்சபையிலே மாற்றி சொல்லிட்டால தலையை தொங்க போடுகிற பிள்ளைகளாய், தொடர்ந்து ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை கொடுத்துட்டு இருப்பான், அன்னைக்கு வேற ஒருத்தருக்கு மாற்றி கொடுத்துட்டாலே சமாதானம் இழந்து போகிற சூழ்நிலை திருச்சபையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட விட்டு கொடுக்கிற பக்குவம், விட்டு கொடுக்கிற எண்ணங்கள் திருச்சபை மக்களுக்கு இல்லை என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்ப அந்த யாவீருடைய நிலைமை எப்படியாக இருந்திருக்கும்? அவன் கொஞ்சம் கூட ஆண்டவருடைய மேல் வச்சிருக்க நம்பிக்கையை குறைத்து கொள்ள அவன் விரும்பாதபடிக்கு அங்கே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அதற்காக கடந்து போய் அங்கே வீட்டிலேயே கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறதை தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் போறாரு, கூட ஒரு சிலரை மட்டும் அனுமதிக்கிறார். அவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு யார் சந்தேகத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அங்கே விட்டுட்டார். எல்லாத்தையும் அவர் கூட்டிட்டு போனார்னு சொல்ல, ஒரு சில ஆட்களை மட்டும் கூட்டிட்டு போகிறார். ஜெபத்துக்கு கடந்து போகும்போது, ஒரு வீட்டுக்கு செபிக்க போகும்போது, ஒரு மனத்தின் ஆவி உள்ளவர்களை சேர்த்து கூட்டு போய் கூடி செபித்தா மட்டும்தான் அங்கே விடுதலை கிடைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அதை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே ஒரு விடுதலை கொடுத்து அந்த மகளை தலை தகவமி எழுந்திரு என்று சொல்லி எழுந்து தன் தாய் தகவன் கடத்திலே உயிரோடு அந்த பிள்ளையை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. நான் எதுக்காக இதை சொல்லுகிறேன்னா, பல வருடங்களாக பல நாட்களாக காரியம் கைகூடவில்லை என்று ஒருவேளை கலக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை கஷ்டத்தில் நீங்கள் இருந்தீங்களாலும் அதில் இப்படியே தாமதித்து கொண்டிருக்கும் என்று சொல்லி நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக ஒரு நாள் முடிவுக்கு வரும். உங்க நம்பிக்கை வீண் போகாது. அப்படிப்பட்ட தேவன் நம் எந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யணும்னு அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய நினைவுகளை நாம் அறிய முடியாது. எந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு தெளிவாக, ஆனால் அதை ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார். நிறைய மொத்தமாக ஒரே நல்ல வாழ்க்கையை மாற்றி விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் கொடுக்கிறவர். அது நிறைவான தேவன். அவர் நிறைவுக்கு எப்படி கடந்து போகணுங்கிறது கர்த்தருக்கு நன்றாக தெரியும். நாம என்ன செய்யணும்னா விட்டு கொடுக்கிற பிள்ளைகளாக. இன்னைக்கு அதுதான் பெரிய பிரதான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. என்ன? பதிலுக்கு பதில் பேசுறது.
அடுத்தவர்களை குற்றப்படுத்துகிறது. எதிர் வார்த்தைகள் பேசுவது. எது சொன்னாலும் சரி சரி சரின்னு சொல்லிட்டு போய் பாருங்களா, உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும், சமாதானம் நிலைத்திருக்கும். ஒண்ணுமே உங்க வீட்டில் இல்லைனாலும் சரி, ஒண்ணுமே வீட்டில் இல்லை, நீங்க வார்த்தைகளை அளவாய் பேசி பாருங்க, உங்கள் வீட்டில் நிச்சயமாக ஒரு சமாதானம் உண்டு. நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதில் என் மனைவியிட்ட நான் அதிகமாக வாக்குவாதம் பண்றதில்ல. கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக. அதற்கு பிறகுதான் வளர்ச்சி எனக்கு. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ள முடியும்? மனைவி நமக்கு கீழே என்று நினைத்த ஒரு நாட்கள் உண்டு. ஆனால் நான் என்னைக்கு என் மனைவியினுடைய பேச்சுகளை நான் அங்கீகாரம் பண்ண ஆரம்பிச்சேனோ அன்னையிலிருந்து எனக்கு வளர்ச்சி, அன்னையிலிருந்து எனக்கு ஆசீர்வாதம். அதற்காக அவர்கள் பேச்சை கேட்கும் என்று நான் சொல்லவில்லை, அவர்களையும் மதிக்க வேண்டும் என்று. ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார் உங்கள்ட்ட இருந்து. விட்டு கொடுக்கிற தன்மை உங்கள் குடும்பங்களுக்குள்ள இருக்கிறதா என்று சொல்லி. எடுத்துட்டு வந்த சப்ஜெக்ட் வேற, இது வேற மாதிரி போயிட்டு இருக்குது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரட்டை உடுத்துக்கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும்